முதல்ல ஒன்னுட்ட விசுவாசம் இல்லாமல் நீ அவிசுவாசிகளோடு ஒன்றாய் சேரும்போது அவர்களுடைய அவிசுவாசம் உன்னை தொடரும். அதனால்தான் தாவீது 1வது சங்கீதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். என்னன்னு, துன்மார்க்கருடைய வழியில ஆலோசனையில் இல்லாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் சொன்னார்ல. நீ கேட்கிறியா? இல்லையே. உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஒரு துன்மார்க்கனா இருப்பான், ஒரு பரியாசக்காரனா இருப்பான். இன்னைக்கு அவன் தான் உன்னை வழி நடத்துறான். அதனால தான் உன்னுடைய விசுவாசமும் விழுந்து போகிறது. அப்போ தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகளோடு ஐக்கியப்பட வேண்டும். கோல் சொல்றவன், குண்டனி சொல்றவன், சண்டை போடுறவன், இவங்க கூட எல்லாம் நீ சேர்ந்த அப்படின்னா அந்த குணம் உன்னை ஒட்டி கொள்ளும். அப்ப நீ இழைத்து போவ. அந்த இழைப்பின் காரணமாக உனக்கு விபரீதங்கள் நடக்கும். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்கணும். நீ விசுவாசத்தில் உறுதியா இருந்தால்தான் விசுவாசத்தில் உழன்று போயிருக்கிறவனை, விழுந்து போயிருக்கிறவனை தூக்கி எடுக்க முடியும். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து உள்ள போயிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை நமக்குள்ள யாரோ ஒரு ஆளு மூழ்கி போகிற நேரம் நல்லா நீந்துறவன் வந்து கையை பிடிச்சி மூழ்கி போற என்னையோ அல்லது மூழ்கி போற உங்களையோ இவர் கையை பிடிச்சி எழுப்புனா இவர் செத்துருவார். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விஷயம் தெரியாது இல்ல? தெரிஞ்சவனுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, மூழ்கி போறவனு எப்பவுமே முன்னாடி வந்து பிடிக்க கூடாது. அவன் பின்னாடி போய் உச்சம் தலைமுடியை தான் பிடிக்கணுமே தவிர வேற எங்கேயும் பிடிக்க கூடாது. பின்னாடி நின்று பிடிக்கணுமே தவிர முன்னாடி நின்று பிடிச்சா கட்டி பிடிச்சிருவான். கட்டி பிடிச்சா ஒன்னால நீந்த முடியாது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உள்ளால போயிருவீங்க. இதேதான் விசுவாசத்தில் நீ வல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அவிசுவாசிகளோடு இணைந்து அவர்களுக்கு சத்தியம் சொல்ல கடந்து போக முடியும். இல்லையானால் உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீ அவனுக்கு அவிசுவாசி ஒருவனுக்கு சத்தியம் சொல்ல கடந்து போனால் அவனுடைய அவிசுவாசம் உன்னை பற்றி கொள்ளும். இதை முதல்ல நீ புரியணும். அதனாலதான் முதல்ல நீ விசுவாசியாயிருன்றது. இன்னைக்கு விசுவாசம் நம்மகிட்ட வரலையே. ஏன்? நாம இன்னும் தேவனை அறிகிற அறிவுல வளரல. நம்மை அறிகிற அறிவுல நாம இல்லை. நான்